மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் 2021 நடந்தது. ஒரு 3 தேர்வுகளாக நடத்துகிறாங்க வேறு நேரங்களில். அந்த 3 கொஷினுக்கும் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டதுக்கு நாங்கள் அதை அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த 3 டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு நடந்த டெஸ்ட்டு இதுதான். இந்த டெஸ்ட்டு வந்து ஃபுல் டீட்டெயில்டு சொல்யூஷன் வந்து நாங்கள் போட்டுட்டோம். ஸோ வேணுன்றவங்க இதை வாங்கி படிக்கலாம். நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியும். ஒரு ஸ்டெப்பும் ஏன் எதுக்குன்னு சொல்லி பக்காவாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி மொத்தத்தையும் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போட்டிருக்கோம். இன்னும் 2 கொஸ்டினுக்கு வந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். நீட்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. நல்லா புரியும். நல்லா பார்த்து ஒன்று பார்த்து எழுதுனது. ஸோ மிஸ் ஆகாது. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தரும். நிறைய உள்ளே வந்து தியரி சொல்லி தான் சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோன்னா உள்ளே அதை பார்த்து சொல்லியிருப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ தியரி பார்த்து எதோட மிங்கிள் ஆனது அதை சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருப்போம். அதுதான் இதில் இருக்கிற பெரிய பியூட்டி. சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக இப்படி வந்துடும் உங்களுக்கு. இது மேலே புக்கு வச்சு பைண்ட் பண்ணி பக்கம் அனுப்போம். இது வந்து வேஸ்டே ஆகாது எந்த காலத்துக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த அட்டைலாம் வச்சு தான் அனுப்போம். இந்த மாதிரி ஷீட்டாக அனுப்ப மாட்டோம். ஸோ சூப்பராக வந்து சேர்ந்துடும். யாருக்கெல்லாம் இந்த 2021 டீட்டெயில் சொல்யூஷன் வேணுமோ அதில் ஒரு கொஷின் இப்போ முடிச்சிட்டோம். அந்த ஒன்று தான் இது. இன்னும் வந்து சார் எங்களுக்கு மற்ற 2 வேணும் அப்படின்றவங்களுக்கு அப்படியே சால்வ் பண்ண இது போல் காட்டிக்கிட்டே இருப்போம். இப்போ அடுத்தது விரைவாக எழுத சொல்லிட்டோம். வேகமாக எழுதிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அதுவும் கிடைக்குமோ உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் நல்லா படித்தாலே புரிகிற அளவுக்கு தான் டீட்டெயில்டாக இருக்கும். ஒன்றும் நல்லா புரியணும் வைங்களேன். ஸோ இது சார் இந்த கொஸ்டினுக்குலாம் சொல்யூஷனே தெரியல, கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள், வீடியோ போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்களே, அதுக்கெல்லாம் சொல்யூஷன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின்ல இருக்கும். அதே போல் இப்போ இன்னும் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயம் தரோம். எவ்வளோ குயிக்காக முடியுமோ உங்களுக்கு சேர்த்துறோம். சரிங்க சார், அதான் சிலபஸ் மாற்றிட்டாங்க. எதுக்கு பழைய கொஸ்டின் எங்களை படிக்க வைக்கிறீங்க? ஏன் சிலபஸ்னால் மொத்தமாக மாற்றிட்டாங்க. 90% பழசு தான். ஒரு 10% தான் உள்ள புதுசாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க உள்ள மொத்தத்தில் பார்க்கும்போது. ஸோ நம்ம இன்னும் அந்த ரியலு, காம்ப்ளெக்ஸு, அல்ஜிப்ரா அதில் உள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் நல்லா பார்க்கணும்ல. அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ பழைய கொஸ்டினில் இதெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும்ல, அதுக்கெல்லாம் விடை கிடைச்சா நல்லாயிருக்குமே, அதுதான் இது. சரிங்களா? வேணுன்றவங்க ஜஸ்ட் 7358591547 இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. உங்களுடைய கரெக்ட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், இதை ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். இந்த புக்லெட்டில் இருக்கிற இந்த மாதிரி 2021 டீட்டெயில் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இல்லை. புதுசாக இப்போ தான் போட்டு நாங்கள் இந்த வீடியோவில் காட்டுறோம். தெரியுதுங்களா? இப்போது மற்ற 2 தான் இன்னும் ஆவலாக இருப்பீங்க, எனக்கு தெரியும். அதனால் எவ்வளோ விரைவாக முடியுமோ 2021 இன்னும் 2 சால்வ் பண்ணிடுறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதாக இந்த 1 முதல்ல வாங்கி படிங்க. வேணுன்றவங்க ஜஸ்ட் 7358591547 மெசேஜ் போடுங்க. உங்கள் அட்ரஸ் ப்ராப்பர் அட்ரஸ் சென்ட் பண்ணால் தான் எங்களால் சென்ட் பண்ண முடியும். ஓகே? இதுக்கப்புறம் இந்த சிலபஸ் மாற்றிட்டாங்க இல்லையா, இந்த டோபாலஜி இது ஃபுல் தியரி நானே என் கையால் எழுதுனது. தியரி பார்ட்டு அந்த டைரக்ட் கொஸ்டின், டெஃபினிஷன்ஸு, தியரம், ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒன்றா தொகுத்து ஒரு புக்லெட் அடித்து வச்சுருக்கேன். அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்குற ப்ராப்ளம் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் ஆகும்னா அந்த ரிசல்ட் படி, அந்த தியரம் படி, அந்த டெஃபினிஷன் படின்னு சைடில் சொல்லிடுவேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ டோபாலஜி தான் அவசியம் வாங்கிட்டு என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே? அதே போல் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியலில் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் ரெடியாக இருக்குது. புதுசு இல்லை, அதனால் உங்கள்கிட்ட இருக்க சான்ஸ் இல்லைன்னு தெரியும் எனக்கு. அதனால் வேணுன்றவங்க இந்த கண்டென்ட் இருக்குது, வாங்கி படிக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் போய்கிட்டு இருக்கு. எழுதிடுவோம். இன்னும் 2 டேஸில் முடிச்சிருவோம். அதை முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன்ஸ் வேணுன்றவங்க தாராளமாக வாங்கி நீங்கள் படிக்கலாம். எந்தெந்த ஏரியாலாம் வந்து வருது அதை பார்க்கலாம். ஓடிஇபிடிலாம் மாறலையே, ரியல், காம்ப்ளெக்ஸ், அல்ஜிப்ராலாம் மாறலையே, அதெல்லாம் படிக்கலாம் இல்லையா? ரியலில் கூட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் புதுசாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். அடுத்தது வீடியோஸில் அதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் கொடுப்பேன். சரியா? நீங்கள் பார்க்கலாம் ரெகுலராகவே. ஓகே? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வேணுன்றவங்க முதல்ல இந்த சிலபஸ் இருக்குது இல்லையா, புதுசாக மாறின சிலபஸ் இது வந்து நீங்கள் இந்த மெசேஜ் வாட்ஸ்அப் நம்பர் எங்களோடது. இது டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்களும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ புதுசாக அந்த பேட்ச்க்கு. இது வந்து ஒரு 65 கொஸ்டின்ஸ் அடங்கிய ஒரு டெஸ்ட் பேட்ச். 65 கொஸ்டின்ஸில் சிலபஸ் கவர் ஆகி உங்களை தயார்படுத்திடுவோம். 65 கொஸ்டின்ஸில் நீங்கள் தயாராகனா அடுத்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
அடுத்த டெஸ்ட் பேட்ச்சு அது எக்ஸாம் சார் இப்போ எக்ஸாம் கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் நாங்கள் ஜாயின் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இருக்கிற டைம் இன்டர்வலை பார்த்துட்டு தான் நாங்கள் புது டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு டெஸ்ட் பேட்ச்ன்றது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, 65 கொஸ்டின்ஸ் எழுதி முடிக்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷெடியூல் போட்டு கையில் கொடுத்துருவோம். அந்த ஷெடியூல் படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஆன்சர் பண்ணி பழகலாம். கொஸ்டின்ஸ் வந்து என்ன புண்ணியம், ஒன்றும் யூஸ் இல்லையே. எப்போ அது யூஸ்னா, நீங்கள் ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருந்து கொடுக்குற டேட்டில் ப்ராப்பராக அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் படிச்சுட்டு கொடுங்க சார் கொஷினை அப்படின்னு வாங்கணும். ஆவலை காத்துட்ருக்கணும் அந்த கொஷின் டேக்கு. அதுதான் சிறப்பு. அதனால் ஸ்டடி மெட்டீரியல் மஸ்ட்டுங்க, முதல்ல அதை வாங்குங்க. ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும். வேணுன்றவங்க வாங்கி எது தேவையோ வாங்கி படிக்கலாம். ஓகே, முதல்ல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். அதுதான் என்னோட பெரிய கைடன்ஸ். ஏன்னா என்ன ரீசன்னா, இப்போது சிலபஸ் மாற்றிருக்காங்க. நான் கால் ஃபர் பண்ண போகிறேன்றதை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்படி தெரிஞ்ச பிறகும் நீங்கள் படிக்காமல் இருக்கிறது தவறு இல்லையா? இப்போலேருந்தே ஆரம்பித்தா தான் போட்டி கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் ஓவர்டேக் பண்ண வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஒரு 80-90 ஈஸியாக வந்துடுவீங்க. 91 எடுக்கிறதுக்குள்ளே உயிர் போய் வரும். 92 93லாம் எத்தனை பேரை நீங்கள் பேட்சை ஒரு மார்க்குக்கும் ஒரு 100 பேரை பின் தள்ளுவீங்க. ஒரு மார்க்குக்கும் ஒரு 100 பேரை பின் தள்ளுவீங்க. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை படிக்கணும். ஹெவி காம்படிஷன் இருக்குது. அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ உங்களை நீங்கள் இன்னும் பட்டத்தீட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு சில ரியல் காம்ப்ளெக்ஸ் அல்ஜிப்ரா டோபாலஜியில் இந்த ரியல் காம்ப்ளெக்ஸ் அல்ஜிப்ரா ஓடிஇ பிடிஇ ஸ்டாட் கொஸ்டின்ஸு ஓஆர் கொஸ்டின்ஸு கியூயிங் தியரி கொஸ்டின்ஸ்லாம் சிலது மிரட்டுச்சு. அந்த கொஸ்டினுக்குலாம் சொல்யூஷன்ஸ் கிடைச்சா நம்ம பெட்டராக ஃபீல் ஆகும்ல, அதுலாம் உள்ளே இருக்குது. இதில் இதை வாங்கி ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துருங்க. ரைட், அதே போல் இன்னும் 2 ரெடி பண்ணிட்டு அதையும் கொடுத்துறோம். 2021 லேட்டஸ்ட்டாக நடந்தது இல்லையா, அந்த 2021 3 கொஸ்டின்ஸ் நடந்தது. அந்த 1 இயர்லேயே 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் 1க்கு சொல்யூஷன் டீட்டெயில் போட்டோம், இன்னும் 2க்கு எழுதிக்கிட்டு இருக்கோம். அதையும் வாங்கி பார்த்துருங்க. மொத்தம் 3 செட்டு வாங்கி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸே வந்துடும். அதை விட டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய கான்ஃபிடென்ஸ் உருவாகும். ஸோ டெஸ்ட் பேட்ச்சு இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. கால் ஃபார் டைமுக்குள்ளே இது முடிச்சுட்டு எப்போ கால் ஃபார் வருது தெரியல, ஒருவேளை முடியல, இது எங்கே போய் முடியுதுன்னு ஒரு ஷெடியூல் உங்களுக்கு தெரியும், அனுப்பிடுவோம். ஆனால் அந்த நேரத்தில் கால் ஃபார் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம், இல்லை டைம் ஸ்பேஸ் இருக்குது, சீக்கிரம் முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நாங்கள் சீக்கிரமாக அந்த டெஸ்ட் பேட்சை முடிக்கிட்டோம். கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் டைம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். டைம் ஸ்பேஸ் இல்லைன்னா இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஒரு டெஸ்ட் பேட்சை கம்ப்ளீட்டாக முடிக்கலாம்ல, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். அதே போல் டைம் ஸ்பேஸ் இருந்தால் அப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எது உங்களுக்கு தேவையோ நீங்கள் தான் அதை தேர்வு செஞ்சு நீங்கள் பண்ணணும். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் முதல்ல இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் போட்டோ இல்லை கால் பண்ணியோ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம், இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். 3 நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எது வந்து எடுக்கிறாங்களோ உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இமிடியேட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். அது பெரிய பெனிஃபிட் தரும். ஏன்னா கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போகிறதுக்கான டைம் ஸ்பேஸ் அவங்க கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் எடுத்துது? வாரம் 1 கொடுத்துட்ருக்கோம், வாரத்துக்கு 2-3 கூட கொடுக்குற மாதிரி அப்போ வந்துடும். அப்போ ஒரு வேகத்தில் எதை படித்தோம் விட்டோன்னே தெரியாது. இப்போன்னா நல்லா ஆறாமரை அடிக்கலாம், நல்லா சூப்பராக படிக்கலாம். முதல்ல ஸ்டடி மெட்டீரியல் வாங்குங்க. ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெட்டீரியல்ஸ் அனுப்பி வைக்கிறோம். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.